ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கிஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஃப்ரீ தமிழ் மேக்ஸ் கொஸ்டின் வந்து நேத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நான் டெலகிராமில் சென்ட் பண்ணியிருந்தேன். நான் 25 கொஸ்டின்ஸ் வந்து. ஆனால் பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ரீசனிங் புதுசா நம்ம படிக்கலாம். நான் ரீசனிங்கில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்துட்டேன். அடுத்தது ரீசனிங்கில் கம்மியாக எடுத்துட்டு, நம்ம என்ன டாப்பிக்கோ அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நிறைய எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பொம்மையை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கின்றது. பார்த்தீங்களா? ஆக்சுவலா வந்து 54 டேஸ்ல வந்து 36 மெஷின்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பொம்மை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதே அளவிலான அதே அமௌண்ட் சேம் அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அந்த அமௌண்ட் நமக்கு தெரியாதுதான். சேம் அமௌண்ட் அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவைன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பாருங்க அமௌண்ட் வந்து 2மே ஒண்ணு தான். அது எவ்வளோ அமௌண்ட்ன்னு தெரியாது. ஆனா ஒரே அளவு தான். ஏன்னா அதே அளவிலானன்னு குடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, 54 நாள்ல 36 இயந்திரம் குடுத்துருக்கு அப்டின்னா, 81 நாள்னு குடுத்துருக்காங்க. நாட்கள் குறைய குறைய நமக்கு என்ன அப்டின்னா, மிஷினரி குறையும். ஏன் அப்டின்னா, ஒரே பொருள் தான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து 10 இப்ப வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து 10 நாள்ல வந்து ஒருத்தவங்களுக்கு பரீட்சை இருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நாள்ல 10 பேப்பர் படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10 நாள்ல 10 பேப்பர் படிக்கணும் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேப்பர் படிப்பாங்க. ஆனா, இதே வந்து அந்த 10 பேப்பர 20 நாள்ல படிக்கணும் அப்படின்னா, அவங்க அரை பேப்பர் தான் படிப்பாங்க. அந்த மாரி தான் கொஸ்டின் குடுத்துருக்காங்க. அதே அந்த 10 பேப்பர் தான். ஆனா, அத நீங்க 10 நாள்ல படிக்கிறீங்கன்னா, 20 நாள்ல படிக்கிறீங்களா? அப்படின்றது மாரி தான் இப்ப கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஃபிரெண்ட்ஸ் பாருங்க. ஸோ 36 மிஷின் வந்து 54 நாள்ல செய்றாங்க அப்படின்னா 81 நாள். நாட்கள் கூட கூட நமக்கு என்ன ஆகும்னா, மிஷினரி குறையும். ஏன் அப்படின்னா ஒரே அளவு தான். ஒரே அளவுன்றனால பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா, எதிர் விகிதத்துல இருக்குது. ஏன் அப்படின்னா இங்க இது கூடுது, இங்க இது குறையுது. ஸோ வந்து நேர்மாறல், எதிர்மாறல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எதிர்மாறல்ல இருக்கு. எதிர்மாறல் அப்படின்னா நம்ம தலைகீழி எடுப்போம். ஸோ வந்து 54/81 அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஆக்சுவலா சாரி ஃபிரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நேர்மாறல் 2 ஒண்ணு கூடணும். இல்லாட்டி 2 குறையணும். இந்த மாரி இருந்தா நம்ம தலைகீழ எடுப்போம். இந்த மாரி ஏதாவது ஒரு ஆப்போசிட்ல இருந்துச்சு அப்டின்னா, நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். சேம். ஸோ நமக்கு அப்படியே தான் இருக்கு. நம்ம சேமாவே எடுத்துக்கலாம். ஸோ 54/81 இன்டு 36 அப்படியே தான் இது இருக்கு. 54/81 இன்டு 36ன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து 3 டேபிள் அடிக்கலாம். ஸோ 1 டைம், 2 டைம், 2 டைம்ஸ் மிச்சம் 27 அகைன் 2 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 9 டைம், 4 டைம். ஸோ அகைன் நம்ம வந்து 3 டேபிள் அடிக்கலாம். 3 டைம், 1 டைம் மிச்சம் 2 18. ஸோ இது 1 டைம் 6. ஸோ 6 இன்டு 4 அப்படிங்கும்போது 6 இன்டு 4 24. 24 மிஷின்ஸ். ஏன்னா பாருங்க 36 மிஷின் வந்து 54 நாள்ல செய்ய வேண்டிய வேலைய, அதே வேலைய 24 மிஷின் வந்து 81 நாள்ல செய்யும் அப்படின்றது குடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ ஆன்சர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி 24 தான் நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில், அதே அளவுள்ள 2 கிலோகிராம் எடையில் உள்ள அட்டைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து 15 அட்டை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மொத்த எடை எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 50 கிராம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே அளவுடைய அப்படின்னா, அதே அளவு தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 கிலோ இருந்துச்சு அப்படின்னா, அதுல எவ்வளவு எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அட்டை எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 50 கிராம்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ 15 ஷார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 1/2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோகிராமை ஃபர்ஸ்ட் கிராமா மாற்றணும். ஸோ 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது 2.5ன்னு எழுதலாமா? 2ன்றது 2.5 இன்ட்டு 1000ன்னு போட்டோம் அப்படின்னா 2500 கிராம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பாருங்க 50 கிராமுக்கு 15 சார்ட் அப்படின்னா 2500 கிராமுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க இப்படிதான். ஸோ இப்போ நமக்கு கிராம் இங்கே கூடுது. ஸோ அதனால சார்ட்டும் கூடும். இது எப்படி இருக்கு பாருங்க, 2 சைடு கூடுது. ஓகே சாரி, கூடுது அப்படின்னா வந்து இது எப்படி இருக்கும்? நேர் விகிதத்துல இருக்கு. ஸோ நம்ம இதை தலைகீழ் எடுத்துக்கலாம். தலைகீழ் எடுத்தோம் அப்படின்னா 2500/50 இன்ட்டு 15ன்னு போடுவோம். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ஆக்சுவலா 1 டைம் 50 50 இன்ட்டு 15 அப்படிங்கும்போது 5 is 25 5 மிச்சம் 2 1 5 is 5 plus 2 7 0 750.
ஸோ 750 சார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஆன்சர் வந்து 750 இருக்குது. இதான் செகண்ட் சம்க்கான ஆன்சர். இதே தேர்ட் சம் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அதே வேலை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஆக்சுவலாக பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தேர்ட் சம். ஏ வந்து 20 டேஸ்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 30 டேஸ்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தா ஏ பிளஸ் பி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இணைந்து எவ்வளவு செய்வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/20 + 1/30. ஆக்சுவலாக எல்சிஎம் எடுத்துக்கலாம். நம்ம 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2 3s 6 60 வரும். ஸோ மேலே வந்து 3 டைம்ஸ் வரும் ப்ளஸ் 2 வரும். ஸோ 5/60 அப்படின்னா 1/12ன்னு வரும். ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 12 டேஸ். ஸோ ஏ பிளஸ் பி வந்து 12 டேஸில் முடிச்சிடுவாங்க. ஏன்னா ஏ வந்து 20 நாளில் செய்கிறது, பி வந்து 30 நாள்லேயும் சரி சேர்ந்து செய்யும்போது கம்மி நாட்களையும் முடிச்சிடுவாங்க. பாருங்க 12 நாளையும் முடிச்சிடுவாங்க. இதான் நமக்கு தேர்ட் சம்க்கான ஆன்சர் 12 டேஸ். இதே ஃபோர்த் சம்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலை 12 மணி நேரம் அப்படின்னு 12 ஹவர்ஸில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் சி அதாவது பி மற்றும் சி வந்து அந்த வேலையை 3 மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் சி அந்த வேலை 6 மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னா பி மட்டும் தனியாக அவ்வளோ அந்த நேரத்தை எவ்வளோ முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து 12 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து 12 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பி அண்ட் சி கொடுத்துருக்காங்க. பி பிளஸ் சி வந்து 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் சி 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க இதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின். நம்ம பி மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிளஸ் சி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏ பிளஸ் சியில் ஏவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சி கண்டுபிடிச்சிடும். ஸோ அந்த சியை வந்து பி பிளஸ் சியில் நம்ம பண்ணோம் அப்படின்னா பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் சி வந்து 6 ஹவர்ஸ். ஸோ இதில் நமக்கு சி தான் வேணும். ஸோ 1/6 மைனஸ் ஏ வந்து என்ன கொடுத்துருந்தாங்க 12. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 12 தான் வரும். ஸோ 2 - 1/12ங்கும்போது 1/12. இது சி. சி வந்து 1/12 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பி ப்ளஸ் சி. பி ப்ளஸ் சி வந்து 3 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பி ஈக்குவல் டு 1/3 மைனஸ் சி வருமா? ஸோ இப்போ நம்ம சி என்ன கண்டுபிடிச்சோம் 1/3 மைனஸ் 1/12. ஸோ 3க்கும் 12க்கும் எடுத்தோம் அப்படின்னா 12 தான் வரும். ஸோ 3 × 4 12. ஸோ 4 - 1 3/12 அப்படின்னா 1 டைம் 4 டைம். ஸோ பி மட்டும் 4 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஹவர்ஸாக நமக்கு 4 ஹவர்ஸில் முடிச்சிருப்பாங்க. பார்க்கலாம். இப்போ நான் டேஸ்ன்னு எழுதிட்டேன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஹவர்ஸ்னு மாற்றிக்கங்க. 4 ஹவர்ஸில் முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகளாக்குவதற்கு 12 நிமிடம் ஆகும் எனில் அதனை 5 துண்டுகளாக்க எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மரம் வெட்டுறாங்க. அதில் வந்து ஒரு துண்டு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மரத்தை வந்து 3 துண்டு ஆக்குறாங்க. ஸோ 3 துண்டு ஆக்குறதுக்கு 12 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 5 வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் 3 துண்டுக்கே 12 ஆகுது அப்படின்னா 5 துண்டுக்கு அதோட அதிகம் தான் ஆகும். ஸோ நம்ம 12 நிமிஷத்தை கழிச்சிடலாம். இந்த 3 நிமிஷத்துல எது ஆன்சர்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 5th சம் இது. 5th சம் வந்து ஒரு மரம் பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு மரமாக வச்சுக்கலாம். 3 துண்டு 1 2 ஸோ 1 2 3 3 துண்டா வந்துருச்சு. ஸோ 2 வெட்டு வெட்டுறோம். 2 வெட்டு வெட்டுறதுக்கு 3 துண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 வெட்டுக்கு வந்து 3 பீஸ் வருது நமக்கு. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 2 வெட்டுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 12 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வெட்டுக்கு நமக்கு என்ன வரும் 6 நிமிஷம் வரும். ஸோ ஒரு வெட்டுக்கு 6 நிமிஷம் வருமா? இது ஒரு கொஷின். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க 5 துண்டு கேட்டிருக்காங்களா? 5 துண்டு அப்படின்னா நமக்கு 4 வெட்டு தான் வரும்.
நம்ம என்ன பார்த்தோம், ஒரு வெட்டு 6 நிமிஷம் அப்படின்னா 4 வெட்டுக்கு 4 × 6 24 ஆகணும்ல. 4 6 24. இதுதான் இதுக்கான ஆன்சர். பாருங்க 24 நிமிஷம். இதான் இதுக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நமக்கு 3 துண்டு கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு 2 வெட்டு வரும். பாருங்க இது ஒரு வெட்டு, இது ஒரு வெட்டு. ஸோ 3 துண்டு ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்க 5 துண்டு அப்புறம் 4 வெட்டு தானே வரும். ஸோ பாருங்க 1 2 3 4ன்னு கொடுப்பேன். வெட்டுன்னு பார்த்தோன்னா 4 துண்டு பார்த்தா 1 2 3 4 5 துண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ 4 வெட்டு. ஸோ ஒரு வெட்டுக்கு 6 நிமிஷம் அப்படிங்கும்போது 4 வெட்டுக்கு 24 நிமிஷம் அதுதான் வரும். ஸோ நம்ம 5 சம்ஸ் முடிச்சிட்டோம். பாருங்க 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்கள் 135 டன்கள் சரக்குகளை இடம் பெருக்கிட்டுறது. அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்துதுன்னு சொல்றாங்க. 6 சரக்கு வண்டின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. எத்தனை நாள் 5 நாள் எவ்வளோ டன்னா 135 டன்கள். ஸோ அதே மாதிரி 1800 டன்கள். பாருங்க 135 வந்து 1800 ஆயிருச்சு. 5 நாட்கள் 4 நாட்களில் இடம்பெயர்னா எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? ஸோ சரக்கு வண்டி தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6th சம் வந்து MDH மெத்தட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கு நமக்கு. ஏன்னா MH பை வக்கு வரும். அந்த இது வக் இங்கிட்ட டேஸ், இங்கே டேஸ் கொடுக்கல. ஸோ இங்கே M2 × H2 பை W2ன்னு கொடுத்துக்கலாம். இங்கே ஒர்க்குன்னு பார்த்தோன்னா நமக்கு எத்தனை 135 டன் கொடுத்துருக்காங்க ஒர்க்கு. முதல் இதில் 135 டன்னு. அதுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ், ஹவர்ஸ்னாலும் சரி டேஸ்னாலும் சரி ஓகே. அதே மாதிரி எவ்வளோ சரக்கு அப்படின்னா 6 சரக்கு கொடுத்துருக்காங்க. அது மெம்பர்ஸ்னு வச்சுக்கலாம் இப்போது. ஏன்னா வண்டி இங்கே 1800 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள்னு கொடுத்துருக்காங்க, 4 நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ 6 × 5 × 1800. ஸோ அந்த மேலே இருக்க கீழே வந்துடும் 135 × 4. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வச்சுட்டு இங்கிட்ட ஆப்போசிட் டைம் கொண்டு வந்துட்டோம் நம்ம. 5 டேபிளில் போட்டு பார்க்கலாம். 1 டைம் 2 டைம் மிச்சம் 3 27 அப்படின்னு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா 2 5s are 10 மிச்சம் 3 இருக்கும். 7 5s are 35. ஸோ 27 வந்துருச்சு. ஸோ நம்ம இது வந்து 3 டேபிளில் 2 டைம்னு போட்டோம் அப்படின்னா இது 9 டைம் போடலாம். 9 டேபிளில் இது வந்து 1 டைம் 200ன்னு போடலாம். ஸோ இது வந்து 1 டைம், இது 2 டைம். ஸோ இது வந்து 1 டைம் 100 டைம். ஸோ 100ன்னு வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 100ன்னு வந்திருக்காங்க. நீங்கள் 100ன்னு ஆன்சர் போட்டுறாதீங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், ஆக்சுவலாக வந்து 1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தமாக கேட்கல, கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல வந்து 20 பேர் இருக்கணும் அப்படின்னா 20 பேரும் கேட்கல, அதில் 10 பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் அந்த 20க்கு ஃபில் ஆகிறதுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 100. அவங்க ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 சரக்கு வண்டிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டு 94, இன்னும் 94 சரக்கு வண்டிகள் வேணும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4 நாள்ல 1800 டன்னை வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ ஆன்சர் வந்து 94 தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 100ன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, 94 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சில நேரத்தில் வந்து ஆன்சர் வந்து கழிக்கும் போது நம்ம இதுதான் வந்து மிஸ் பண்ணிடுவோம். டக்குன்னு ஆன்சரில் இருக்கே நம்ம போடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 7th சம். நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரைப்பகுதி தான் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையை 2/3 பகுதியை 4 நாட்களும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையை 3/4 பகுதிகள் எத்தனை நாட்கள் முடிப்பர்? பாருங்க, ஆக்சுவலாக வந்து அரை வேலை வந்து யார் செய்கிறா அப்படின்னா பீன்றவங்க செய்கிறாங்க. எவ்வளோ நாள்? 6 நாளில் செய்கிறாங்க. Q வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3ல் 2 பங்கு வேலை செய்கிறாங்க. அது வந்து எவ்வளோ 4 நாள். ஸோ 2 பேருமே முழு வேலை செய்யலை. ஏன்னா பாருங்க 2ல் 1 பங்கு வேலை செய்கிறாரு பி, Q வந்து 3ல் 2 பங்கு வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 4ல் 3 பங்கு வேலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. P + Q 2 பேரும் சேர்ந்து. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 7th சம். சாரி. ஸோ பின்னு பார்த்தோம் அப்படின்னா
அரை பகுதி வேலை எவ்வளோ நாள்னா 6 நாள். Q வந்து 2/3 பகுதி, ஸோ 4 days. P + Q எவ்வளவு அப்படின்னா 3/4 பகுதி வேலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், P வந்து அரை வேலையை 6 நாளில் முடிச்சாங்க அப்படின்னா ஒரு முழு வேலை, ஒரு வேலைன்னு வச்சுக்கலாம், ஒரு வேலை முடிக்க 12 நாள் ஆகும். ஏன்னா பாருங்கள், அரை வேலையை 6 நாளில் முடிச்சாங்க அப்படின்னா ஒரு வேலைக்கு 12 நாள் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், 2/3 பங்கு வந்து 4 நாள்னா ஆக்சுவலாக வந்து 1/3 1/3 1/3 இதை தான் வந்து 2/3 வந்து 4 நாள்னு கொடுத்துருக்காங்க. 4 நாளை எப்படி பிரிக்கலாம்? 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ அப்படின்னா இதுக்கும் 2 நாள் தான் வரும். மொத்தமாக 3/3 பங்கு ஒரு வேலைக்கு நமக்கு 6 நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இது வந்து பாதி வேலை 6 நாள் அப்படின்னா முழு வேலை 12 நாள், அப்படியே இன்ட்டு 2. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், 2/3 பகுதி அப்படிங்கும்போது 2/3 பாருங்கள், 1/3 1/3 1/3. ஸோ இந்த 2/3க்கு தான் 4 நாள் அப்படின்னா 2 2 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ அப்புறம் மொத்தமாக 3க்குமே சேர்த்து நமக்கு ஒரு வேலைக்கு 6 நாள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு P + Q கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம P என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 நாள். Q வந்து 6 நாள். ஸோ LCM எடுத்தோன்னா 12 நாள் தான் வரும். 1 + 2 ஏன் அப்படின்னா 6 × 2 12. ஸோ மேலே இன்ட்டு, ஸோ 3/12 அப்படின்னா 1 × 4 days. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது P + Q வந்து 4 daysனு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஷினை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P + Q ஆஃப் 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3/4 × P + Q என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 4ம் 4ம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர்னு பார்த்தோம் நமக்கு 3 days தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ நமக்கு ஆன்சர் 3 days தான். நீங்கள் 4 days நினச்சிக்கக்கூடாது. P + Q தான் 4 days, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆன்சர் 4 days. இப்போ அங்கே ஆப்ஷனில் இருக்காங்க, ஆப்ஷன் சியில் இருக்குது ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 8th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். பிறகு பி ஆனவர் மீதி உள்ள வேலையினை 24 நாட்கள் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஆக்சுவலாக பாருங்க, ஏ வந்து 45 நாள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க 15 நாளுக்கு அப்புறம் வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையை பி மட்டும் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா 24 நாள் ரிமைண்டிங் ஒர்க் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி வந்து எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ரிமைண்டிங் ஒர்க் 24னா பி மொத்தம் எத்தனை நாள் வேலை செஞ்சாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா தான் A + B வந்து கண்டுபிடிச்சணும். அதுவும் 100% கண்டுபிடிச்சது தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா A + Bனா ஒரு முழு வேலை, அது 100%. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா 80%. ஸோ 80% தனியாக கண்டுபிடிக்கணும். இந்த 2 விதமாக கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் A + B தான் ஒரு முழு வேலை கண்டுபிடிப்பாங்க. A வந்து 45 கொடுத்துருக்காங்க, B வந்து 24 நாள் செஞ்சுருக்காங்க. அப்படின்னா கீழே நமக்கு போடணும், மேலே தான் போடணும். ஏன் அப்படின்னா மீதி உள்ள வேலையை தான் செஞ்சுருக்கோம். ஸோ B மொத்த நாள் நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 24/B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது நமக்கு 24/B = 1 - 1/45 வரும். ஏன்னா இங்கே +45 வந்து இங்கிட்டு போச்சு அப்படின்னா -45 நமக்கு வந்துடும். ஆக்சுவலாக வந்து இங்கே 15 எடுத்துக்கணும் நம்ம, ஏன்னா 15 கொடுத்துருந்தாங்கல்ல. ஏன் அப்படின்னா 45 நாளில் 15 நாள் ஏ செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, ஸோ அதனால் 15/45ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அடித்து பார்த்தோம் அப்படின்னா 1 டைம் 3 டைம்னு வரும். ஏன் அப்படின்னா 15 டேபிளில் 15 30 45. ஸோ 24/B = 1 - 1/3 வரும். ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1க்கும் 3க்கும் எடுத்தோம்னா 3 தான் வரும். ஸோ மேலே 3 என்ன பண்ணலாம், 3 - 1/3 24/Bன்னு வரும். ஸோ நமக்கு 24/B = 2/3ன்னு வரும். ஏன்னா 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ இப்போ நமக்கு B தான் வேணும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ 2 சைடுமே இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். B/24 அப்படின்னா
3/2 3/2 வரும். 2/3 3/2 நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறுது. ஸோ பி தான் வேணும். பி ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு 24. ஏன்னா இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா மல்டிப்ளைல வரும். 1 டைம் 12 டைம் வரும். ஏன்னா 12 2s are 24. ஸோ பி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 12 அப்படின்னா பி ஈக்குவல் டு 36 days. ஸோ இதான் பி வந்து செய்கிற வேலையோட நாட்கள். எப்படி ஏ வந்து ஒரு வேலையை 45 நாளில் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பி வந்து 36 நாளில் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1 தெரியுமா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 1/45. பி வந்து 1/36. ஸோ இப்போ நம்ம 45க்கும் 36க்கும் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 180 வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ வந்து ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது 5 டேபிளில் போடுவோம். ஸோ 9 டைம்ஸ் வரும். 36 அப்படியே தான் வரும். 9 டேபிளில் போட்டோன்னா 1 டைம் வரும், 4 டைம்ஸ் வரும். 19 18 27 36. ஸோ 4 டைம்ஸ். ஏன்னா பாருங்கள் 5 9s are 45, மிச்சம் 4 அப்படின்னா 5 was 20, மிச்சம் 2, 4 was 16 plus 2 18. ஸோ 180. ஸோ 1 ஆக்சுவலாக வந்து இப்படி நம்மள தான் 180 அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து 1 + 1னே போடலாம் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 45ல் வந்து மேலே வந்து 180க்கு வந்து நம்ம எத்தனை டைம் வரும் அப்படின்னா வந்து 4 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 டைம் 5 4s are 20. யா ஸோ 4 இதோட இங்கே அதை அடுத்த டைம் தான் வரும் பை 180 அப்படின்னா 5 + 4 9 180 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் அப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இதே வந்து 180 வந்து 9/180 வந்து 180/9 எழுதிக்குவோம். ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா 180/9 நீங்கள் அடிக்கலாம். பட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறது வந்து 80% ஆஃப் ஏ ப்ளஸ் பி தானே. ஸோ நம்ம அடிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். 80% அப்படின்னா 80/100 இன்ட்டு 180/9. ஸோ நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம இப்போ அடித்து கொடுக்கலாம். இங்கே இருக்க 0க்கு இங்கே இருக்க 0, இங்கே இருக்க 0க்கு இங்கே இருக்க 0. ஸோ வந்து நமக்கு 1 டைம் இங்கே 2 இருக்கும். 8 × 2 அப்படிங்கும்போது 16 days வந்துடும் நமக்கு. ஸோ ஆன்சர்னு பார்த்தோம்னா நமக்கு 16 days தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ பாருங்கள் நாங்கள் ஆப்ஷனில் இருக்கோம். இங்கே பாருங்கள் இருக்குது 16 daysன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்றது நம்ம 1 தான் ஒரு முழு வேலை. ஸோ ஏ வந்து நமக்கு என்ன 45 நாளில் 15 நாளில் செஞ்சுருக்காப்ப. ஸோ 15/45. பி வந்து முழு வேலை செய்யலை. முழு வேலை வந்து செய்யாமல் மீதி வேலை 24 நாள்னா மேலே 24 நாள் போட்டு கீழே பி படிச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 24/bங்கும் 1 மைனஸ் அந்த இங்கிட்டிங்க மைனஸில் போயிடும், ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு 36 daysன்னு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ 145 இதுலேருந்து 36. ஸோ 2 கல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 180/9. இது வந்து ஏ ப்ளஸ் பிங்கும் நம்ம எப்போ தலைகீழ் எடுத்துக்குவோம் நம்ம கரெக்டாக ஆன்சர். ஸோ வந்து 180/9 இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு 80% அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கே பி 36 கண்டுபிடிச்சது கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம என்ன படிச்சிடும் 15/45 + 24/b ஈக்குவல் டு 1. ஸோ 15/45 + 24/36 ஈக்குவல் டு 1. ஏன்னா நம்ம 36 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு தடவை, இது 3 தடவை, இது 12 டேபிள், இது 2 தடவை, இது 3 தடவை. மேலே என்ன இருக்குது பாருங்கள் 1 + 2/3 ஈக்குவல் டு 3/3 ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச பி வந்து ஆப்ஷன் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதிலே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து முழு வேலையுமே மேக்ஸிமம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் 1 கரெக்டாக வரும். இது வந்துருச்சு. ஸோ இங்கே 80% கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இல்லை அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா 1/45. இதே 15 நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/45 × 15ங்கும்போது அனைமா 1/3 பங்கு வந்துடும். ஸோ 1/3 பங்கு வந்து ஏ அப்படின்னா பாருங்கள் ஏ ப்ளஸ் பி வந்து நமக்கு முழு பங்கு. ஸோ பி ஈக்குவல் டு 1 - 1/3. ஸோ இங்கே பாருங்கள் இதே தான் வருது. ஸோ பின்னு பார்க்கும்போது நமக்கு 2/3 பங்கு வந்துடும். பாருங்கள் பிங்கும்போது 2/3 பங்கு பிக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2/3 பங்கு பகுதி வேலைக்கு தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24
4 நாள் கொடுத்துருக்காங்க மீதி வேலை. ஸோ முழு வேலைங்கும்போது நமக்கு லாசம் சொன்ன மாதிரி தான் பாருங்கள், 3 பங்குல 2 பங்கு 24னா 12 12ன்னு படிப்பான். இது ஒரு பங்கு இது ஒரு பங்கு. ஸோ 2 பங்கு அப்புறம் 3வது பங்கு ஒரு 12ங்கும்போது 12 24 36. ஸோ பிக்கு 36 நாள் அப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ பாருங்கள், பிக்கு 36ன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் இதே மாதிரி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நமக்கு 9/80 அப்படின்னு வரும். அதை 80/9 போட்டு இது அப்படியே தான் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் இப்படி போட்டோன்னு சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுக்குமே நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 9th சம். பாருங்கள் 9th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ என்பவர் ஒருவேளை 35 நாட்கள் முடிப்பர். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பி ஆனவர் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிப்பார். ஸோ நமக்கு திறமைன்னு கொடுத்துட்டாங்களே அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு இது நமக்கு 9th சம். ஆக்சுவலாக 100% பை 100ஓட இங்கே எத்தனை திறமை கொடுத்துருக்கோம் அதை கூட்டிக்கணும். இங்கே பாருங்கள் 100 + 40 அப்படின்னா 140 எடுத்து கொடுக்கறதுக்கு டேட்டு நம்ம போட்டுக்கணும். இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கோம், 35 நாள் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எது கொடுத்தாலும் இந்த மாதிரி சதவீதம்னு வந்துட்டாலே 100 மேலே வரணும். 100க்கு கீழே அந்த என்ன கொடுத்துருக்கோம் அந்த சதவீதம் கூட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சதவீதம் அதாவது திறன் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. திறன் கம்மினா தான் நம்ம கழிக்கணும். அவங்க திறன் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 + 40 140 திறன் அப்படின்றது ப்ளஸ் 35 அவங்க கொடுத்துருக்க டேட்டை போட்டுக்கணும். ஸோ நம்ம 7 டேபிளில் ஃபர்ஸ்ட் இங்கே 0 0 கேன்சல் பண்ணலாம். 7 டேபிள் அப்புறம் இது 2 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். ஏன்னா 7 5 35, 7 × 2 14. இது 1 டைம், இது 5 டைம். ஸோ 5 × 5 அப்படிங்கும்போது 25 டேஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பாருங்கள் 35 நாள் செய்ய வேண்டிய வேலையை 40% கூட இருக்குது. ஸோ பாருங்கள் 100% வந்து அவங்க வந்து பண்ணும்போது 35 நாளில் பண்ணுறாங்க. அதோட இன்னும் கூடங்கும்போது 140% பண்ணும்போது அவங்க 25 நாள்லேயே முடிச்சிடறாங்க. ஏன்னா நமக்கு வந்து திறன் கூட கூட நமக்கு நாட்கள் குறையும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்படி வந்திருக்கு. இது வந்து இது மாறவே வராது மேக்ஸிமம். ஸோ 100 கொடுத்துருக்கிறதோட நமக்கு திறன் கூட்டிட்டு நமக்கு அந்த மல்டிப்ளை பண்ணுற அந்த டேட் வந்துடும் நமக்கு. ஸோ 10th சம் பார்க்கலாம். பாருங்கள் 10th சம் என்னன்னா, ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். ஏவும் பியும் ஒரு வேலையை 1200க்கு செய்ய முடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாள் செய்கிறார், பி மட்டும் தனியாக 6 நாட்கள் செய்து முடிப்பார். தனித்தனியாக செய்கிறாங்க. ஏ வந்து 8 நாள்லையும் பி வந்து 6 நாளையும் செய்கிறாங்க. அப்போ இருக்கும்போது தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்கள் முடிப்பார். சி என்பவருக்கு கிடைக்கும் கூலி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் 1200 யாருக்கு அப்படின்னா A1 B மட்டும் தான். ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றாருன்னா ஏ தனியாக 8 நாள் செஞ்ச ப்ராப்ளம், பி வந்து 6 நாள் செய்யறாப்புல. ஆனால் அவங்க வேலை என்ன பண்றாங்க, A + B + C 3 பேர் சேர்ந்து செய்யும்போது 3 நாளில் செஞ்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது சிக்கு வந்து ஒத்தாசிக்கு வந்ததுக்காக அவங்க எவ்வளவு காசு கொடுப்பாங்க சிக்கு, ஓகேப்பா நீங்கள் ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த சம்மு. ஸோ 10th சம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு வந்து மொத்த அமௌண்ட் எவ்வளவு 1200. ஆக்சுவலாக A + B + C 3 நாளில் முடிப்பாங்க. ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 8 நாளா? ஆமாம் 8 நாள். பி வந்து 6 நாளில் முடிப்பாங்க. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சியோட ஷேர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அவ்வளோதான் கொஷின். ஃபர்ஸ்ட் நம்ம A + B கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா A + B + Cயில் A + Bயை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து அப்படியே ஷேர் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் A + B அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ A + B அப்படின்னா 1/8 + 1/6. எல்சிஎம் 8க்கும் 6க்கும் போட்டால் 2, ஸோ 4, இங்கே 3. ஸோ 2 × 4 8, 8 × 3 அப்படிங்கும்போது 24 வரும். ஏன்னா 188, 2 is 16, 3 is 24. ஸோ 24 அப்படின்னா 3 வரும், இங்கே 4 வரும். ஸோ 3 + 4 7/24 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இதை வந்து A + B + C = 1/3. A + B வந்து 7/24 மைனஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் தான் வரும். இங்கே ப்ளஸ் C = 1/3. இப்போ C வேணும் அப்படின்னா C = 1/3 மைனஸ் 7/24ன்னு வரும். இங்கே ப்ளஸ் 7/24 வந்து இங்கே மைனஸில் வரும். ஸோ 24க்கும் 3க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1 டைம் இஸ் 10, 8 டைம்ஸ். ஸோ 8 3 is 24. ஸோ இங்கே வந்து 8 வரும். 8 - 7 = 1/24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/24
24 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏ வந்து என்ன கொடுத்துட்டாங்க 1/8, பி வந்து 1/6. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சிக்கான அமௌண்ட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் திறன்மை. ஆக்சுவலாக திறன் சி வந்து 1/24 திறன், ஏ வந்து 1/8, பி வந்து 1/6. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்சிஎம் ஆஃப் 24, 8, 6 அப்படின்னா நமக்கு 24 தான் ஒரு எல்சிஎம். இங்கே பாருங்கள் 24, 8, 6 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2லே போடலாம். 2ல் போட்டோம் அப்படின்னா 12. ஸோ இங்கே 4, இங்கே 3, மறுபடியும் 3ஆவில் போட்டோம் அப்படின்னா 4, 4, 1. ஸோ இங்கே 4. ஸோ பாருங்கள் 3 2s are 6, 6 4s are 24. ஸோ 24 தான் வருது. ஸோ இப்போ ஏன் போட்டோம் அப்படின்னா 1/8 × 24 அப்படின்னு போடுவோம். பி அப்படின்னா 1/6 × 24. சி அப்படின்னா 1/24 × 24. ஸோ இப்போ நம்ம 8 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 1 டைம் 3 டைம் வருது, 1 டைம், இது 4 டைம், 1 டைம், 1 டைம். ஸோ பாருங்கள் 3 4 1. ஸோ பாருங்கள் இது 3 பங்கு, இது 4 பங்கு, இது 1 பங்கு. இப்படி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பாருங்கள் 8 பங்கு. 3 + 4 + 1, 3 + 4 7, 7 + 1 8. 8 பாட்டு. 8 பாட்டுக்கு தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1200. சி வந்து ஒரே ஒரு பாட்டு தான், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் 8 பாட் 1200 அப்படின்னா ஒரு பாட்டுக்கு அமௌண்ட்டு குறையும். ஸோ இது எப்படி இருக்குது, நேர் விகிதமாக இருக்குது. ஏன்னா இங்கேயும் குறையுது, இங்கேயும் குறையுது. ஸோ அதனால் நம்ம தலைகிழி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தலைகிழி எடுத்தோம் அப்படின்னா 1/8 × 1200. ஸோ நம்ம 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா, ஸோ 4 டேபிளில் போனால் 2 டைம்ஸு 300, 1 டைம் 150. ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ₹150 சியோட ஷேர். ஸோ பாருங்கள் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் ₹150. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. இப்போ கேட்குறது இந்த மாதிரி ஷேர் வச்சு தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 11th சம் என்ன பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகினார் எனில் ஏ மட்டும் மீதி உள்ள வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஆக்சுவலாக பாருங்கள் ஏ வந்து 18 நாளில் செய்கிறாரு, பி வந்து 15 நாளில் செய்கிறாரு. அது தனித்தனியாக செய்கிறாங்க பாருங்க. ஆனால் பி வந்து 10 நாள் செஞ்சதுக்கப்புறம் விலகிட்டாரு அப்படின்னா ஏ வந்து மீதி வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ நாள் முடிப்பார்? இது வந்து எவ்வளோ ஆட் ஆர் லெஃப்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது. ஆக்சுவலாக வந்து நமக்கு 11th சம் இது. ஆக்சுவலாக இந்த சம்மும் நமக்கு 2 விதமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து என்ன பண்ணுறாங்க 18 நாளில் முடிப்பாங்க. பி வந்து என்ன 15 நாளில் முடிப்பாங்க. ஆனால் பி என்ன பண்ணுறாரு 10 நாளில் போயிடுறாப்புல. ஸோ பி எப்படி மாற்றணும் அப்படின்னா 10/15 மாற்றணும். ஏன்னா பிக்கு தான் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10/15 போகிறோம். ஸோ நமக்கு என்ன தெரியும், a + b = 1. ஸோ 1/15 + 10/15 = 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 18 வருமோ 18. ஸோ இங்கே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் 2 டைம் 3 டைம்னு. 2 டைம் 3 டைம் அப்படின்னா 1/18 2/3 = 1. ஸோ எல்சிஎம் நம்ம 3க்கும் 18க்கும் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 18 தான் வரும். ஏன்னா 3 × 18ங்கும்போது 3 டைம்ஸ் 1 டைம் 6, 6 3s are 18. ஸோ 1 + கீழே 18 அப்படின்னா இங்கே கீழே வந்து 3 டைம்ஸ் 3 6 are 18 அப்படின்னா மேலே 2 பண்ணணும், 2 × 6 பண்ணணும் நம்ம = 1. ஸோ பாருங்கள் 1 + 12. ஸோ by 18 = 1. ஆக்சுவலாக நம்ம எக்ஸ் ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 1/x 1/18 பதில் x/18 கூட வச்சுக்கலாம். அதனால் நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x + 12 அப்படிங்கும்போது x + 12 = 18 வந்துடும். இங்கே ப்ளஸ் இங்கே டிவைட் ஆகாது, இப்போ மல்டிப்ளைல வரும். ஸோ x = 18 - 12 x = 6 daysனு வரும். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறது இங்கே போக மைனஸில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இப்படி தான் வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்க்கலாம். ஏன்னா பாருங்கள் x/18 + 10/15 அப்படின்றதான் நமக்கு 1ன்னு தெரியும். எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6. ஸோ 6/18 + 10/15 = 1ன்னு பார்த்தோன்னா இது 2 டைம், இது 3 டைம், 1 டைம் 3 டைம். ஸோ 1 + 2/3 = 3/3
ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி பார்த்தாலும் சரி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு சிம்பிளாக சோர்ஸ் சொல்லியிருப்பாங்க a/b இன்ட்டு b மைனஸ் n அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18, பிக்கு 15 இன்ட்டு 15 மைனஸ் 10. இந்த என்னன்றது வந்து எவ்வளோ நாள் செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது. ஸோ இதை வந்து 18/15 இன்ட்டு 5 வந்துடும். ஏன்னா 15ல் 10 போச்சுன்னா 5. ஸோ 1 டைம், இது 3 டைம், ஸோ 1 டைம் 6 டைம். ஸோ ஆன்சர் வந்து 6 days ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படி போட்டாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் வரும். கிறிஸ்டின் சார் வந்து ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க ஆட் ஆர் லெஃப்ட் மெத்தடுக்கு. ஸோ அந்த மாதிரி போடல் வரும், இந்த மாதிரி போடணும். சில பேருக்கு வந்து இது குழப்பம், ஏ எங்கே வரும், பி இங்கே வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 12th சம் பார்க்கலாம். சாரி. ஸோ பாருங்கள், நமக்கு இங்கே 6 days அப்படின்னு கரெக்டாக இருக்குது. 12th சம்னு பார்த்தோன்னா பாருங்கள், இது வந்து அண்டார் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலை 12 நாட்கள் செய்து முடிக்கின்றனர். இதில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கேட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா கொடுத்துருக்க டேட் வந்து மேலே வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத ஏபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா x/a ப்ளஸ் y/b இப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே ஒரே ஒரு டேட் தான் இருக்குது. இதை நீங்கள் 12 நாள் அப்படின்றத டேட்டாக எடுத்துக்கோங்க. இதை a/bன்னு எடுத்தீங்க அப்படின்னா இதை x/y அப்படின்னு எடுத்துக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா படி போடுறோம் அப்படின்னா 12/x என்ற இடத்துல என்ன இருக்குது, 6 இருக்குது. 6/3 ப்ளஸ் 5/5 இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வரும். இந்த மெத்தட் வந்தாலும் இது சேஞ்ச் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இது வந்து நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆகவே ஆகாது. பாருங்கள், இப்போ 12 இருக்குது. 6/3 அப்படிங்கும்போது இதை 1 டைம், இதை 2 டைம் அடிக்கலாம். 5க்கு 5 கேன்சல் ஆயிரும். ஸோ கீழே என்ன இருக்குது, 2/1 ப்ளஸ் 1/1 இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல், அதாவது கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 12/3/1. ஸோ பைக்கு பை இருக்கனால இது எப்படி வரும்னா 12 × 1/3 வரும். ஏன் அப்படின்னா கீழே இருக்கிறது மேலே போச்சு அப்படிங்கும்போது இது வந்து இப்படி வருது. ஸோ தலைகீழி வரும்போது 3/1 1/3 வரும். ஸோ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 டைம், இது 4 டைம். ஸோ 4 days தான் நமக்கு ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் மேக்ஸிமம் இந்த இதில் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம தலைகீழி எடுக்கும்போது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்ற இதில் தான் நமக்கு வரும். இப்போ ஆன்சர் வந்து 4 days இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 13th சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 13th சம் வந்து நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து நடக்கும்போது சொல்லியிருப்பேன். இப்போ குரூப் 4ல இந்த மெத்தட் கேட்டிருந்தோம். ஆனால் இது 2022லேயே நமக்கு PYQல ஒரே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம PYQ பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மாடல் நம்ம பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நியூ மாடலாக இருந்துச்சு. நமக்கு குரூப் 4 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு ஓகே பார்க்கலாம். பாருங்கள், 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் வேலை வந்து 12,500 5 நாட்களில் வருமானம் ஈட்டுகின்றனர். பாருங்கள், 4 பேர் 3 பெண்கள், மென் அண்ட் உமன். ஸோ எவ்வளவு அப்படின்னா 12,500. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 13th சம். ஸோ 4 men ப்ளஸ் 3 உமன் வந்து எவ்வளவு அப்படின்னா 12,500 5 daysக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். ஸோ 10 men ப்ளஸ் 6 உமன் எவ்வளோ அமௌண்ட்னா 14,400 3 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ 14,400 3 daysக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள். ஸோ 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 35,000 எவ்வளவு நாள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். சாரி. ஸோ பாருங்கள், இது 5 நாள் 3 நாள். இதை நம்ம ஒரு நாளாக கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ 12,500 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 5 5 2 தடவை மிச்சம் 2 அப்படிங்கும்போது 5 2,500. ஒரு நாளைக்கு 2,500 சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி 14,400 3 நாளை வகுத்தோம் அப்படின்னா ஒரு தடவை 6 தடவை வரும். 6 3s are 18 மிச்சம் 1 அப்படிங்கும்போது 4 3s are 12. ஸோ 4 வரும், மிச்சம் 2 17 14,400. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 5 டைம்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா 14,400/3 அப்படிங்கும்போது 1. ஸோ வந்து நமக்கு 5 தடவை அப்படிங்கும்போது 5 3s are 15 2 அப்படிங்கும்போது
8 டைம்ஸ் வரும், இங்கே 2 0, ஸோ 5800. சாரி, ஏன் அப்படின்னா வந்து இப்படி தான் நமக்கு வரும் 5800. ஸோ இது ஒரு நாளைக்கு. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4 men 3 women 2500 ரூபா, 10 men வந்து 6 women 5800. ஸோ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் வந்து ஒன்று மென்னையோ இல்லாட்டி உமன் எதையோ ஒன்று நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 18, 6 3s are 18 பண்ணலாம். இது 3 டைம் பண்ணலாம், இது 6 டைம் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா இங்கே 18 வந்து கேன்சல் ஆகிடும். பண்ணலாமா? ஸோ 4 6s are 24 men ப்ளஸ் 3 6s are 18 women equal to 25 into 6. 5 6 are 30, மிச்சம் 3, 2 6 are 12, 15. ஸோ 150. இங்கே 2 0 இருக்குது. ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 15000 ரூபா வந்துடும். இங்கே வந்து 3ங்கும்போது 30 மென்னு, 6 3s are 18 உமனு. ஸோ 3ங்கும்போது 58 3s are 8 3s are 24 4, மிச்சம் 2, 5 3s are 15 ப்ளஸ் 2 17. ஸோ 17400. ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கேன்சல் ஆயிடும். ஸோ வந்து பாருங்கள், 30 24 போச்சுன்னா 6m வரும். அதுவும் நமக்கு இங்கே மைனஸ் வரும். ஏன் அப்படின்னா 30க்கு மைனஸ் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஏன்னா 15000 17000 கூட. ஸோ நமக்கு 2400 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2400 மைனஸ்க்கு மைனஸு கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 6 மென் இருக்குது. நம்ம ஒரு மென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மென் அப்படின்னா 2400 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 166, 4 6 are 24 நினைக்கிறேன். 6 4s are தராது. ஏன்னா 6 12 18 24. ஸோ 400 rupees வரும். பாருங்கள், ஒரு மென்னுக்கு நம்ம 400 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மென்னுக்கு 400 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை இங்கே 4m இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டபிள்யூவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது உமனுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா 4m + 3 women ஈக்குவல் டு 2500. ஸோ நம்ம இப்போ மென் வந்து 100 ரூபா கண்டுபிடிச்சோம். சாரி 400 rupees கண்டுபிடிச்சிருக்கோம். 400 + 3 women equal to 2500. ஸோ 4 4 16. ஸோ 00 ப்ளஸ் 3m அப்படிங்கும்போது 2500. 3m ஈக்குவல் டு 2500 மைனஸ் 1600. ஸோ வந்து இங்கே ஒரு 500 இருக்குது, அங்கே ஒரு 400 இருக்குது. ஸோ 900 ரூபா 3m. ஸோ ஒரு எம்ங்கும்போது 900/3ங்கும்போது 300 ரூபா வரும். ஏன்னா 1 டைம் 3 டைம். ஸோ ஒரு உமனுக்கு 300 ரூபா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மென்னுக்கு 400 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மென்னுக்கு, ஒரு உமனுக்கு 300 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் அழகாக எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏன்னா நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 5 men + 5 women டோட்டலாக எவ்வளோ வருது, 35,000 ரூபா. ஸோ 35,000 ரூபா. இதான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எம்மில் வந்து 400ம் உமனில் வந்து 300 சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. ஸோ m × 400 + 5 × 300 by 35,000. எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நமக்கு அதுக்கெல்லாம் நாள் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாளை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பை டி போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம பை டேட் போட்டு நம்ம அடித்தோம். ஸோ அந்த டேட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5 4s are 20. ஸோ இன்னும் ஒரு 2000 வந்துடும். 3 5s are 15. ஸோ 15,000. சாரி, கரெக்டாக தான் 1500 ரூபா வரும். ஏன்னா இங்கே இது இருக்குது. ஸோ இங்கே 35,000 இருக்குது பை டி. ஸோ 2000ஐயும் 1500ஐயும் பண்ணோன்னா 3500 பை ஈக்குவல் டு 35,000 பை டின்னு வரும். ஸோ நமக்கு டி தான் வேணும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 1 பை டி பை, ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நமக்கு டி தான் வேணும். ஸோ கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்க கீழே வந்துடும். ஸோ டி தான் வேணும் அப்படின்னா இது அங்கே போயிடும். 35,000 பை
3500னா 0க்கு 0 1 டைம் 10 டைம். ஸோ டின்றது 10 days. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது சம் போடணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கு நியூவாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் ஆன்சர் நமக்கு டி வந்து 10 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2022 கேட்ட கொஸ்டின் குரூப் 4 கேட்கல. குரூப் 4 கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 days தான் வரும்னு நினைக்கிறேன். நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 14th சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 14th சம் 225/729 minus of 25/144. ஸோ டிவைடட் பை 16/81. அதுக்கு ஒரு ரூட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ராக்கெட் இருக்கலாம், நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தனியாக பண்ணணும். ஸோ இதில் ரூட் இருக்குது. ஸோ ரூட்டோட வேல்யூ நம்ம பண்ணணும். ஸோ பாருங்கள் 225க்கும் 729க்கும் நம்ம ரூட் வேல்யூ தெரியணும். 15க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 225க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 15 வரும். 729 அப்படின்னு பார்த்தோம் அப்போ 27 வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 9 வந்துருக்கு. ஸோ வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிளில் 9th டேபிளில் இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்லாம் ஒரு ஈவன் நம்பர்ஸில் வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 25னா 5 வரும். இது வந்து 12 வரும். ஏன் அப்படின்னா 12 × 12 வந்து 144 வரும். ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. டிவைடட் வந்துடுதான் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 16/81 அப்படின்னா 16 வந்து 4 வரும். 81 வந்து 9 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ நமக்கு வந்து இது எல்சிஎம் எடுக்கணும். நமக்கு எல்சிஎம் வந்து 27க்கும் 12க்கும் எடுத்தோம் அப்புறம் 108 வரும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். 27 12 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டேபிள் போடலாம். 9 times 4 times. ஸோ அகைன் இது போட முடியாது. ஏன் அப்படின்னா வந்து ஸோ 3 9s are 27, 27 4s are 7 4 28, 8 மிச்சம் 2. ஸோ 10 108. ஸோ கீழே 108 போட்டோம் அப்படின்னா மேலே வந்து 27 இருக்குது. 27ல் வந்து நமக்கு 4 times வரும் நினைக்கிறேன். 7 4s are 28. ஸோ 4 times 7 4s are 28, 8 மிச்சம் 2. ஸோ ஆமாம். ஸோ 15 times போகணும். 15 4s are 5 4s are 20 0 மிச்சம் 2. சாரி மிச்சம் 2 அப்படிங்கும்போது 60 வந்துடும் நமக்கு. 60 minus 12 times வந்து 108 அப்படிங்கும்போது 5 60 72 86 9 times நினைக்கிறேன். 9 times. ஸோ மேலே 5ங்கும்போது 9 5s are 45. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது 9/4ன்னு வந்துடும் நமக்கு. ஸோ 108 60ல் வந்து 45 போச்சு அப்படின்னா நமக்கு 15 வரும். இன்ட்டு 9/4. ஸோ இப்போ நமக்கு வந்து அடிக்கலாம். 15 டேபிள் இங்கே 4th டேபிளில் இருக்குது. இங்கே 9th நம்ம அடிக்கலாம். 1 டைம் அடிக்கலாம். 1 டைம். ஸோ 2 times அடிக்கலாம். அகெயின் 3 டேபிளில் அடிக்கலாம். ஸோ இது 5 times 4 times அடிக்கலாம். ஸோ வந்து மேலே இருக்குது 5, இங்கே வந்து 4, இங்கேயும் 4. ஸோ 5/4 × 4 அப்படின்னா 5/16 அப்படின்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் நான் எழுதலை, ஏன்னா இது வந்து நமக்கு PYQல சார் எடுத்த கொஷின். அதுக்கு ஆப்ஷன் வந்து அவங்க போட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் ஆப்ஷன் இல்லாமல் நான் நோட்ஸ் எழுதி வச்சுருந்தேன். ஸோ வந்து இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5/16 வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ செகண்ட் சம் பாருங்கள். The next is term of sequence 3/16, 1/8, 1/12, 1/18 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா செகண்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? ஸோ பாருங்கள் இங்கே கூடிக்கிட்டே தான் போகுது. இங்கே கூடுது, இங்கே குறையுது, இங்கே கூடுது, இங்கே கூடுது. அது பாருங்கள் 1/16 3/16 இங்கே 1/8 1/12 1/8 இது எப்படி இருக்குது பாருங்கள். தொடர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கூட்டு வரிசை அப்படின்னா ஏபி சொல்லுவாங்க. தொடர் வரிசை அப்படின்னா நமக்கு ஜிபி. ஸோ நமக்கு ஜிபின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஜிபின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், காமன் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் அப்படின்னா வந்து T2/T1 அப்படி கண்டுபிடிப்போம். T3/T2. ஸோ இதெல்லாம் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு T2 அப்படின்னா 1/8/3/16 அப்படின்னு. ஸோ பைக்கு பைனா 1/8 × 16/3 வரும். ஸோ 1 டைம் இது 2. ஸோ 2/3 காமன் டிஃப்ரென்ஸ் வருது. T3 1/12/1/8. ஸோ 1/12 × 8/1. ஸோ வந்து இது 3 டேபிளில் 2 டேபிளில் பண்ணலாம், 4 டேபிளில். ஸோ 2 டைம் இது 3 டைம். ஸோ 2/3. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் 2/3 வருது. ஸோ இது நமக்கு ஜிபி தான். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு கடைசி டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 1/18 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அந்த 1/18ஓட நம்ம 2/3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிடும். ஏன் அப்படின்னா எல்லாத்தோடையும் 2/3 தான் நமக்கு கூடிக்கிட்டே போகுது.
ஸோ அதனால் நம்ம பண்ணோம் அப்படின்னா 1 டைம் 9 டைம் வரும். 9 3s அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 27 வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 1/27 பாருங்கள் ஆப்ஷனில் இருக்குது 1/27 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் 15 சம்ஸ் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரீசனிங் இருக்குது. ரீசனிங் வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். இதுவே வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3/16 இருக்கா. ஸோ 3/16ஓட 2/3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3க்கும் கேன்சலு 1 டைம் 8. ஸோ 1/8 வந்திருக்கு. ஸோ பாருங்கள் 1/8 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் வரும்போது நீங்கள் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் கொஷின்லேயே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அஷூரன்ஸாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக் வந்து நம்ம இந்த மாதிரி நமக்கு என்னென்ன டாப்பிக்கோ அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லாங்குவேஜுக்கும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கும் லைட் டெஸ்ட் வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.